ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா உடனே கூட நம்ம போடக்கூடிய வீடியோஸ், அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல், இது எல்லாமே உடனே கூட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த எக்ஸாம் வந்து குவார்ட்டர்லிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நீங்கள், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேஜ் இருக்குது. இந்த 6 பேஜில் 2 மார்க் 3 மார்க்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே, சரியா, 6 பேஜுன்னு சொல்லும் போது இது வந்து அதாவது ஃபுல் புக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கும். நீங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய சிலபஸை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இதில் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 மார்க்கு டைரெக்டாக 5 மார்க் கேட்குறது வந்து சில கொஸ்டின் மட்டும்தான் டைரெக்டாக 5 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நிறையா கொஸ்டின் வந்து சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி கொடுத்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க், ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் இப்படி கொடுத்து தான் நமக்கு வந்து அதை 5 மார்க்காக நமக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க் 3 மார்க்காக இருந்தாலும் இதில் வந்து 5 மார்க்கும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 2 மார்க் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு, சரியா? அதுக்கப்புறம் தனியாக அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூசஸ்ன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம். சரியா? எதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, எதோட யூசஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதாவது பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடுகள், நன்மைகள், சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட், இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாவே தயவு செய்து நீங்கள் எழுதுங்க. சரியா? அதுலேயும் முக்கியமாக டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், இந்த கொஸ்டின் வந்து எத்தனையோ எக்ஸாமில் கேட்டாங்க. இந்த கொஸ்டினில் ஓப்பன் கொஸ்டின். சரியா? அதே மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுலேருந்து மார்க்கை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு. சரியா? ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் தியரி கொஸ்டின்ஸ் வந்து பயங்கரமாக நம்ம எழுதினாலும் அதில் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து குறைப்பாங்க. சரியா? அதாவது ஃபுல் மார்க் நமக்கு போட மாட்டாங்க. இதுவே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்து இப்போ 2 மார்க்கில் கேட்டால் ஒரு 3 பாயிண்ட்டு, 3 மார்க்கில் கேட்டால் ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் அப்படியே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருவாங்க. அதனால் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்து விட்டுறாதீங்க. சரியா? அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், சரி, உங்களுக்காக பிரித்து சூப்பராக என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கனால உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் இந்த மாதிரி, இந்த கொஸ்டின்லாம் இந்த மாடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து உதவும். சரியா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக, அதுக்கப்புறம் லாஸ் அண்ட் கான்செப்ட் தனியாக, இது எல்லாத்தோட அதாவது பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து கெமிஸ்ட்ரிலையும் சரி, அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.